வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் தான். ஸோ லாங் கேப்புக்கு அப்புறம் நம்ம பிடிபிஆர்டி யூஜிடிஆர்பியோட அப்பாயின்மெண்ட் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு நிறைய பேரியர்ஸ் அப்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாறி 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 நிறைய விஷயங்கள் நம்மளோட இந்த அப்பாயின்மெண்ட்டை பாதிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் ஆனால் ஹோப் இருக்குது, நமக்கு கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதுல எந்தவித ரிட்டர்ன் பேக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எந்தவித மாற்றும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது அப்பாயின்மெண்ட்டுக்கான வழியை கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பேரியர்ஸாக இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு. ஆனால் November 27 அப்படிங்கிறதுல ஒரு ஹோப் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகட்டும், நம்மளோட சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், இந்த மந்த் எண்டுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு நம்மளோட சேனலில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ யூஜிடிஆர்பி பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட் அப்டேட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான நியூ சிலபஸ் பற்றின நிறைய அப்டேட்ஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பிஜிடிஆர்பிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது, இது பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆத்தென்டிக்கான நியூஸ் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எப்போவுமே நம்மளோட செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு எந்தவித பாதிப்பும் வராதுன்னு அப்பையிலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் நடந்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோலேயே நவம்பர் எண்டில் இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தேன். நவம்பரில் ஒரு டேட் மேக்சிமம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதோட ஆத்தென்டிசிட்டியும் இப்போ கிளியர் ஆயிருக்கு. அதை பற்றின வீடியோவும் நம்ம பார்க்கலாம். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். யூஜிடிஆர்பி பிடிபிஆர்டி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ல ஃபர்ஸ்ட் பிடி டு பிஜி ப்ரமோஷன் அது கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிலேருந்து பிஜியா போறவங்களோட ப்ரமோஷனுக்கான ஜிஓ வந்தாச்சு. அதுக்கான ப்ரமோஷன் பேனல் தயார் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் ப்ரமோஷன் பத்தின கேசஸ் வெயிட்டிங்ல இருக்கு. 21/11 2024 உங்களுக்கு கேஸ் திரும்பவும் விசாரணைக்கு வருது. பதவி உயர்வு எப்படி, அதாவது ஹையர் ஸ்கூல் ஹெச்எம், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் யாரெல்லாம் போக முடியும், பிடி டு பிஜியா போனா என்ன இஷ்யூஸ் இருக்கு, இந்த மாதிரியான நிறைய கேசஸ்க்கான ஒரு விடை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிடி டு பிஜி ப்ரமோஷன், அதுக்கப்புறம் ப்ரமோஷன் ஆனதுக்கு அப்புறம் பிஜி ஆனதுக்கு அப்புறம் பிடிஸ்க்கான அந்த வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அதாவது அப்பாயின்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஈக்குவலன்ட் ஜிஓ ஏற்கனவே தெரியும், அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட தமிழ் ஈக்குவலன்ட் ஜிஓ வந்துருச்சு. ஸோ அந்த ஜிஓ ரிலீஸ் பண்ணது உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் ஆன் த டைம் ஆஃப் நோட்டிபிகேஷன் அந்த டைம் ஆஃப் எக்ஸாம் இது ஜிஓ நாட் வேலிட். அவங்களை எப்படி உள்ள கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது, இது ஜிஓ இதுக்காக தான் வாங்கியிருக்காங்க. பட் ரூல்ஸ் படி அது தப்பு. அப்ப அதே நேரத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இன்னும் சில பிஎட் அண்ட் இன்னும் சில யூனிவர்சிட்டிஸோட ஈக்குவலன்ட் ஜிஓ கொடுக்கல. அதனால அவங்க இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி அவங்க இன்னும் சில பேர் கேஸ்ல வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆனா அந்த கேஸ் எல்லாமே இப்பவே சீக்கிரமே, அதாவது நவம்பர் எண்டுக்குள்ள, November 30 முடிச்சு நீங்க வேலையை போடுங்க அப்படின்ற ஒரு மேற்கோள், பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணிகளை மேற்கொள்ள உத்தரவு, முதலமைச்சர் உத்தரவு அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறைக்கான ஆய்வு கூட்டத்துல முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்காங்க. அதை நம்மளோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் பிரஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால அந்த ஈக்குவலன்ட் ஜிஓ கேசஸ் தான் மெயினா இருக்கு. ப்ரமோஷன் கேஸ் இருக்கு, இது இல்லாம மினிஸ்ட்ரியல் கேஸ் இருக்கு. மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்ஸ்க்கான 2% இடஒதுக்கீடு அதுக்கான கேஸும் இருக்கு. ஸோ கேஸ் அப்டேட்ஸ், இதுதான் கேசஸோட அப்டேட்ஸ் மேக்சிமம். ஸோ
இதுல வந்து உங்களுக்கு இன்னைக்கு 15 டேட் ஆயிடுச்சு. 21ஆம் தேதி வருது நெக்ஸ்ட் வீக்ல. அடுத்து 27ஆம் தேதி கவுன்சிலிங் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி நவம்பர் 27ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கறது ஒரு ஹிண்ட் சொல்லியிருந்தாங்க. ஒரு இளம் தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட டெப்டி சீஃப் மினிஸ்டரோட பர்த்டே அன்னைக்கு கொடுக்க போறதாக சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து உறுதியான தகவலா எனக்கு தெரியாது. ஆனா நவம்பர் 27ஆம் தேதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்தது வாட்ஸ்அப்ல. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் டேட்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். 27னா அதுக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்கு. ஒரே நாள்ல முத நாள் நடத்தி அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடிஷ்னல் வேகன்சி டீடைல்ஸ். ஸோ நிறைய பேர் நம்மளோட சேனல்ல வந்து நம்ம அடிஷ்னல் வேகன்சி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க சும்மா ஹோப் கொடுக்காதீங்க மேடம், அடுத்த எக்ஸாம்க்காவது அவங்க படிப்பாங்கல்ல அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ இப்போ நம்ம அடிஷ்னல் வேகன்சி 12 இயர்ஸா வந்து நம்ம கொடுக்கல, வேகன்சி வந்து நிரப்பப்படலை, அதுக்கான அடிஷ்னல் முழு வேகன்சியே நிரப்புக, இல்ல இதுக்கு முன்னாடி சொன்ன வேகன்சியாவது 8000 வேகன்சியாவது நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய வழியில முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதற்கான ஜிஓ ஆர்டர் வந்தாதான் நமக்கு தெரியும். ஆர்டர் வருமா அப்படின்னு கேட்கும்போது அது முழுக்க முழுக்க பள்ளி கல்வித்துறை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்களோட முடிவு தான். இதுல டிஆர்பி பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. பட் எஜுகேஷன் மினிஸ்டர் லெவல்லையும் சரி எல்லா இடத்துலயுமே நம்மளோட ஆசிரியர்களோட கோரிக்கைகளும் போயிட்டு இருக்கு, வேகன்சி இருக்கிறதும் உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால மேக்சிமம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது மேக்சிமம் அப்படின்னா ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும், அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு இன்னும் முக்கியமான தகவல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நவம்பர் 27ஆம் தேதி வாய்ப்பு இருக்கா அப்படின்றது பார்க்கணும். ஸோ முக்கியமான 3 விஷயம்: பிடிபிஜி அதோட ப்ரமோஷன், மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் கேஸ், ஈக்குவலன்ட் ஜிஓ கேஸ். தனித்தனியா இந்த பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட்டை ஸ்டாப் பண்ற மாதிரி தனித்தனியா நிறைய கேஸ் வந்து அப்டேட் போயிட்டே இருக்கு. அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு ஒரு முடிவு சொல்லாம இது நடத்த முடியாது அப்படிங்கிற கட்டாயத்துலதான் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சரி டிஆர்பியும் இருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவலன்ட் ஜிஓ வச்சு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், பிஎட்ல 2 யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க தனித்தனியா. யூனிவர்சிட்டி ரேங்க்ல இல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மெட்ராஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போஸ்ட் டேட் தான், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா எங்களோடதையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கேசஸோட இம்பார்ட்டன்ட் அப்டேட். மேக்சிமம் வந்து கவுன்சிலிங் டேட் வந்து இந்த நவம்பர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அது உண்மைன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுக்கான வாட்ஸ்அப் குரூப்பும் டிஆர்பி செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன். அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். உங்களுக்கு தேவையான நீங்க செலக்டடா இருந்தா இல்ல அடிஷனல் வேகன்சி இல்ல வெயிட்டிங்ல இருக்கீங்க, சிவி போயிட்டு வந்த கேண்டிடேட்ஸா இருந்தா ரெண்டுக்குமே 2 லிங்க் நான் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு கருத்து பரிமாற்றம் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னன்றது அடுத்து கவுன்சிலிங்கா இருந்தா அதுக்கப்புறம் ஜாயின் பண்றது இதுக்கெல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். நிறைய குரூப்ல நீங்க இருப்பீங்க, எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. தேவைப்பட்டா அந்த குரூப்ல இணைஞ்சுக்கோங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாம இருக்கிற வியூவர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ்னு இருக்கு. நிறைய மோட்டிவேஷனல் அண்ட் அட் த சேம் டைம் நிறைய டிஆர்பி ரிலேட்டட் நியூஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.